சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். தற்போது மணல் குவாரி வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கின்றனர். எந்தெந்த மாவட்ட அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள்? இதுகுறித்த விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும், மணல் ஒப்பந்த குவாரிகளின் மூலம் வரும் வருமானத்தை விட சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை மணல் குவாரி ஒப்பந்ததாரர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியது. மணல் கொள்ளை முறைகேட்டில் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தொடர்பு உள்ளது என அமலாக்கத்துறை குற்றச்சாட்டி 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சம்மன் அனுப்பியிருந்தது. திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் மணல் குவாரிகளில் வழங்கப்பட்ட உரிமங்கள் தொடர்பான ஆவணங்களுடன் நேரில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் சம்மனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பிலும் மாவட்ட ஆட்சியர்கள் சார்பிலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 2ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பாக மக்களவைத் தேர்தல் நடவடிக்கை பாதிக்கும் என்பதால் மாவட்ட ஆட்சியர் ஆஜராக கால அவகாசம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மணல் கொள்ளை வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு மாவட்ட ஆட்சியர்கள் ஏப்ரல் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இந்த மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது ஆஜராகி இருக்கின்றனர். அவரிடம் தற்போது இங்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணை தொடங்கி இருக்கின்றனர். அவர்களுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட கேள்விகளும் தயாரான நிலையில் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கையானது தொடர்ந்து இந்த ஒரு ஆட்சியர்கள், அதாவது மணல் குவாரிகள் எப்படி மணல் அள்ளப்பட்டது, அவர்களுக்கு கூடுதலாக அள்ளப்பட்டது தொடர்பாக எப்படி மாவட்ட ஆட்சியர் சார்பாக எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இது முறையாக கணக்கு செய்யப்பட்டதா என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணை தற்போது நடத்த இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறை சார்பில் IRS அதிகாரி தற்போது ஒரு 5 IAS அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த இருப்பது ஒரு மிகவும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய பிரதீப், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட 5 ஆட்சியர்கள் தற்போது ஆஜராகி விளக்கமளிக்க வருகின்றனர். இதில் இந்த மாவட்ட ஆட்சியர்கள் 2 பேரிடம் தனித்தனியாக ஒவ்வொரு 2 பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கான கேள்விகளும் தயாரான நிலையில் இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.